மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பார் என்று அமைதி வந்தார். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பார் என்று அமைதி வந்தார். கலைத்திடும் அவள் படைத்தாள் மாமணி மாளிகை மாதர்கள் ஆடியோ நல்லா இருக்குண்ணே, இல்லைன்னா பக்கத்துல தண்ணி இருக்கு ஊற்றி விட்டுரு. ஆடியோ தான் நல்லா இருக்கு. ஏடம்பால நான் இங்கே உட்காந்து போது நான் தலைப்பு கட்டு வச்சிருக்கேன். எனக்கு கூட பிரச்சனை ஆடியோ மட்டும் நல்லா செஞ்சிரு. திருப்பி சூப்பராக இருக்குது ஆடியோ, சூப்பராக இருக்குது. அப்படியே
புண்ணியமாக திகழக்கூடியதான் அமராவதி பட்டணம் என்று சொல்வார்கள். இந்த அமரலோகத்திலே தேவேந்திரனாகவும் இந்திரனாகவும் இப்படி பல பெயர்களை பெற்று குறையில்லாமல் தெய்வத்துடைய கிருபையால் சீரும் சிறப்புடனே வாழ்ந்து வருகிறேன் இந்த அமராவதி பட்டணத்திலே. அதே நேரத்தில் 33 கோடி தேவர்கள், 42 ரிஷிமார்கள், அஷ்டரிஷிமார்கள் அத்தனை பேருக்குமே ஒரு தலைமை பீடம் வேண்டும் என்று முனிவர்கள் எல்லோருமே ஆலோசித்தார்கள். இந்த தலைமை பொறுப்பை யாரிடம் கொடுப்பது என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவேந்திரனாகிய நான் 100 அஸ்வயாகம் செய்தேன். அந்த யாகத்தின் பலனாக வெள்ளை யானையை பரிசாக பெற்றேன், பச்சாயத்தை பரிசாக பெற்றேன், வெள்ளை குதிரைகளை பரிசாக பெற்றேன், பாரிஜாத மலரை பரிசாக பெற்றேன். இப்படி கேட்டதெல்லாம் யாகத்தின் பலனாக வந்து கொண்டே இருந்தது. முனிவர்களெல்லாம் பார்த்தார்கள், யாகத்தின் தன்மையால் இத்தனையும் வந்து கொண்டிருக்கிறது என்றால் உண்மையிலே தேவேந்திரன் இந்த சிறப்புடனே தெய்வத்துடைய கிருபை அத்தனை பெற்ற காரணத்தினால் இந்த தலைமை பீடத்தை அவனிடம்தான் ஒப்படைக்க வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து என்னை வற்புறுத்தினார்கள். நீதான் தலைமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த முனிவர்களுக்கெல்லாம் நீதான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது என்னை மறுத்து பேச முடியாமல் அவர்கள் கொடுத்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். அன்று முதல் இன்று வரை குறையில்லாமல் கடமையை செய்வதை கண்ணு கருத்துமாக கொண்டிருக்கின்றேன். ரம்பை, ஊர்வசி, மேனகை, துளத்தமை அத்தனை பேரும் தினந்தோறும் என் மஞ்சத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சொர்க்கலோகம் ஒன்று எங்கு இருக்கிறது என்றால் அது இந்த அமரலோகத்தில் தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட முறையிலே கற்பக விருட்சம் எங்கே இருக்கிறது என்றால் இங்குதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரனாக நான் இருக்கின்றேன். அதே நேரத்தில் கடமையிலிருந்து நான் ஒருபோதும் தவறுவதில்லை. 12 ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருச்சபை கூடுவது வழக்கம். அப்படி என்றால் 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது, புது ஆண்டு பிறந்து விட்டது. இந்த பிறந்த காரணத்தினால் தான் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வதால் குறிஞ்சி மலர் என்று சொல்வார்கள். அதுவும் மலர்ந்து விட்டது. அப்படி என்றால் ஆண்டுகள் முடிந்து புதாண்டு பிறந்த காரணத்தினால் இதை எல்லா முனிவருக்கும் தெரிவிக்க வேண்டியது என் கடமையாகும். அதற்காகத்தான் இதோ தேவதந்தவி. இந்த தேவதை சத்தம் கேட்டவுடனே தேவேந்திரன் சிரிக்கவே துவங்கிவிட்டார், தேவதந்தி முழங்கிவிட்டார். எல்லா முனிவரும் கேட்ட மாத்திரத்திலே அனைவருமே வருவார்கள், புண்ணியமாக திகழக்கூடிய இந்த இடத்திலே கூடுவார்கள், உலகத்துடைய கருத்தில் எடுத்து பேசுவார்கள். அனைத்துமே உலகத்துடைய நன்மையை குறிக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இந்த நாள். முனிவர்கள் வருவதற்குள் எந்த ஒரு குறை இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்துமே செய்ய வேண்டும். அதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்றால் தெய்வத்துடைய கிருபை நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். இத்தனை கூட்டங்கள் வந்தாலும், இத்தனை முனிவர்கள் வந்தாலும் அவருடைய மனம் நோகாத அளவுக்கு, கோபப்படாத அளவுக்கு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு தெய்வம் தான் எனக்கு துணை இருக்க வேண்டும். பன்னிரு வெளிகளிலே I can feel the
மாலினி வந்து கொண்டிருக்கின்றார். நடத்தி அனைத்து சிறப்புரை நடக்க வேண்டும். யார் எங்கே? சுவாமி, மாதிரி என்னை அழைத்த காரணம் என்ன? தங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. உண்மைதான். கூடவே இருக்கக்கூடியவர்கள். உண்மைதான். இது என்ன நாள் என்று தங்களுக்கு தெரியுமா? தெரியும் சுவாமி. ஆ, தேவதை முழங்க செய்ய வேண்டும். ஆ, அனைத்து தேவர் அனைவரும் வந்து தேவ ரகசியம் பேசுவது வழக்கம் அல்லவா? ஆ. ஆண்டுகள் முடிந்து புதாண்டு பிறந்த காரணத்தினால் எல்லா முடிவிற்கு தெரிவிக்க வேண்டிய கடமை அல்லவா? உண்மைதான் சுவாமி. ஆகவே கடமை மட்டுமல்ல, அத்தனை முனிவர்கள் வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் பொறுமையானவர்களும் உண்டு, ஆம் சுவாமி. கோவப்படவர்களும் உண்டு. நிச்சயமாக. ஆகவே யாகத்தை கூட இருப்பார்கள். இது சத்தத்தை கேட்டோடு யாகத்தை அப்படியே நிப்பாட்டி விட்டு இங்கு வரக்கூடியவர்களும் உண்டு. ஆம் சுவாமி. ஆகையினாலே யாருடைய மனம் நோகாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். அப்படியாக அவருடைய கோபதாபத்துக்கு நாம் ஆளாகக்கூடாது. நிச்சயமாக. எல்லா காரியத்தையும் நீங்கள் தான் சிறப்பு நடத்த வேண்டும். இப்பொழுதே செய்கிறேன். தேவதை விளக்கட்டும். தேவதை முழங்கட்டும். தேவதை முழங்கட்டும். தேவதை முழங்கட்டும். அடியேறி வருகின்றார் தேவனே. அடியேறி வருகின்றார் தேவனே. ஈஸ்வரனே. சதீஸ்வரனே. அடியேறி வருகின்றார் தேவனே. ஈஸ்வரனே. ஈஸ்வரனே. அடியேறி வருகின்றார் தேவனே. தெய்வீனை வாயத்தில் காட்சி தருவோனே. தெய்வீனை வாயத்தில் காட்சி தருவோனே. ஈசனி நெற்றி கண் கொண்ட பொன்னே ஈசனி. 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 உலகத்தை வாழ்க்கை தந்தவார், உலகத்தை வாழ்க்கை தந்தவார், அனைவுமையாடு பொறுப்பாதியிடம் தந்தவார். உலகத்தை வாழ்க்கை தந்தவார், அனைவுமையாடு பொறுப்பாதியிடம் தந்தவார். படக்குற்றம் செய்தாலும் அருள்கின்றவார். பலபொன்றம் செய்தாலும் அருள்கின்றவா. ஈஸ்வரா. அதிபரா. பலபொன்றம் செய்தாலும் அருள்கின்றவா. ஈஸ்வரா. படக்குற்றம் செய்தாலும் அருள்கின்றவார். நியாயத்தில் காட்டி தருகின்றவார். கையில் கொண்ட அருள்கின்றே. கொண்ட பொன்னே ஈசனே. கையில் கொண்ட அருள்கின்றே. ஈஸ்வரனே. சொல்லி 33 கோடி தேவர்கள், 47 நரசிம்மார்கள், கிம்புலர் கிண்ணங்களால் அம்சத்துக்கு பாடல் என்று சொல்லக்கூடிய அனைவரும் ஒன்று கூடி தேவரகசியம் பேசுவது பழக்க வழக்கம். நேற்றோடு ஆண்டுகள் 12 முடிந்துவிட்டன. துவக்க நாள் நன்னாளிலே அனைவரும் ஒன்று கூடக்கூடிய இடம். இப்படிப்பட்ட இடத்திலே வஜ்ரமகரிஷி நானும் வந்திருக்கிறேன். என் நண்பர்கள் வந்திருப்பார்கள். ஆகவே அனைவரும் வரக்கூடிய நேரத்தில் தேவர்களுக்கும் தலைவன் தேவேந்திரனை காண வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது மாதவி தங்கள் வரவேற்பை எப்பொழுது வரவேற்பு காத்துக் கொண்டே இருந்தோம். பாடி தங்கள் பாதம் இங்கு வருவதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சந்தோஷம்.
தாங்கள் வந்திருப்பதாக உடனடியாக தேவேந்திரத்தை எடுத்துரைக்கின்றேன். ஆகட்டும். சாமி, தங்களை பார்ப்பதற்கு வசித்து வந்திருக்கிறார். அதோ பாருங்க. இது பாருங்க, எடுத்து போயிட்டீங்க. பாருங்கள் பாருங்கள், நலமாக இருக்கிறீர்களா? ஏனென்றால் இப்பொழுதுதான் ஒன்று கூடி இருக்கிறோம். அது மட்டும் இல்லை சுவாமி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தானே எல்லோரும் கூடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கின்றது. நிச்சயமாக. ஆகவே யாகம் நலமாக இருக்கிறதா? சிறப்பாக இருக்கிற சீடர்கள் நன்றாக இருக்கிறார்கள். அனைவரும் நலமாக இருக்கிறார். எல்லோருமே ஒன்று சேர்ந்து விட்டோம். ஆமா, விசாமத்தில் வந்தால் சொல்லி ஆரம்பித்து விடலாம். அவர் முக்கியமாக வர வேண்டும். இதோ ஆழ்வார் கேட்கின்றது. படியாத வேலை தண்டனைக்குள்ளாக்குவி. படியாத வேலை தண்டனைக்குள்ளாக்குவி. மாணவ பட்டாள நேரோட ஆக்கிரமிப்பு செயல்படுத்தி மாணவ பட்டாள நேரோட ஆக்கிரமிப்பு செயல்படுத்தி கபிஷிகன் ராஜரசி ஏய் அபிரேந்திரா, 12 ஆண்டுகள் முடித்து விட்டனவா? வழக்கம் செய்து விட்டாயா? இந்த விசுவாமத்தன் இல்லாமல் தேவ சபை நடக்குமா? இல்லை, நான் விட்டு விடுவேனா? வருகிறேன் வருகிறேன், தேவ சபை நாடி வாழடி வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்துகிறேன். சாமி, தங்கள் வாழ்த்துக்கள் நீடோடு இருக்க வேண்டும் என்று நம்பிக்கையுடன் வணங்குகிறேன் சாமி. எங்கே அமரேந்தரை பார்க்கலாமா? தாராளமாக சுவாமி. தாங்களை பார்ப்பதற்கு ராஜரிஷி விஸ்வாமித்திரன் வந்திருக்கிறார். வாழ்க வாழ்க, தேவாதி தேவருக்கெல்லாம் தலைவனாக வாழக்கூடிய அமரேந்திரா வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்துகிறேன். 12 ஆண்டுகள் முடிந்து விட்டனவா? தேவதும் இலக்கத்தையும் கண்டோம். தேவ சபை நாடி வந்திருக்கிறோம். ஆண்டுகள் முடித்து விட்டனவா? சுவாமி, 12 ஆண்டுகள் முடித்த பிறகுதானே சபை எப்போதுமே அழைப்பது வழக்கம்.
நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே ஓ நீங்கள் வந்த பிறகுதானே சபை ஆரம்பித்து வழக்கம். ஆமா. அது மட்டுமல்ல, 33 தேவர்கள், 46 ரிஷிமார்கள், கிண்ணர், கிம்புட, அத்தற்கு பாலர்கள், அத்தனை பேர்களும் ஒன்றாக கூடக்கூடிய ஒரு நாள். அதோ வாயு பகவான் வந்து விட்டார்கள். சூரிய பகவான், சுக்கிர பகவான், சந்திர பகவான், யமதர்மன் எப்பதான் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அனைவரும் கண்டோம். சுவாமி, என்னுடைய குருநாதர் வஜிஷ்டை காணவில்லை. அவர் வந்து வெகு நேரமாக உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார். வந்து விட்டார். எமக்கு முன்பதாக வந்து விட்டார். எங்கே? தேவாதி தேவர்களை யாம் கண்டோம். தங்களை காணாமல் என்னுடைய இரு பிள்ளைகளும் மலகானா பயிரை போல வாடி வளர்ந்து விட்டன. நன்றாக இருக்கின்றீர்கள், நலமாக இருக்கிறோம், சுகமாக இருக்கின்றீர்கள், அனைவரும் சுகமாக இருக்கிறார்கள், நானும் சுகமாக இருக்கிறேன். சீடர்கள் நன்றாக இருக்கிறார்களா? இந்த கருந்தாடி வெண்தாடியும் சேராவிட்டால் சதை கட்டமா சாமி? இந்த கருப்பும் வெளுப்பும் இந்த தேவ சபையில இல்லை என்றால் தாடியோட தேவ சபையே களை கட்டாது என்று சொல்வார்கள். தாடியோட பெருமை யாருக்கு தெரியும்? என்னது? தாடியோட பெருமை யாருக்கு தெரியும்? அவர்களுக்கு தான் தெரியும். தாய்க்குத்தான் தெரியும். என்ன உணர்கிறான்? இருக்கட்டும் சுவாமி, தங்கள் சீடர்கள் நன்றாக இருக்கிறார்கள். அனைவரும் சிறப்பாக இருக்கிறார்கள். ஆஹா. நம்முடைய சீடர் நலமாக இருக்கிறார்களா? அனைவரும் நலம். நம்முடைய யாகம் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? நன்றாக நடந்து வருவது. மிக்க சந்தோஷம். சரி, நான் இரவு நாளத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தால் சபை நடத்துவது தலையாக. ஆமா. ஆகவே அமரேந்திரன் அழைக்கலாம். ஆமா. சாமி, இங்க நிகழ்ச்சி எதுவும் உண்டா? சபை இந்த நிகழ்ச்சி எதுவும் உண்டானே கேட்டேன். என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? இத்தனை பேர் வந்து அமர்ந்திருக்கின்றோம். மனதுக்கு ஒரு சந்தோஷம் வேண்டாமா? ஆமா, ஒரு மகிழ்ச்சி வேண்டாமா? கவலைகளை தீர்ப்பது நாட்டிய கலை என்று சொல்லுங்கள். அப்படிப்பட்ட கலையை இன்று சிறப்புடன் ஆட காத்திருக்கிறார் நமது ஊர்வசி. ஊர்வசி பயப்பட மேலே அல்ல. இருக்கட்டும். அது இல்ல. நடக்கட்டும், சிறப்பாக நடக்கட்டும். எங்கே அழைத்து வாருங்கள். வருக வருக வருக.